இந்தியா முழுவதும் மல்லர்களை ஆரியர்கள் அங்கங்கே அவர்கள் விரட்டி விட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் அங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த மல்லர்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்ஸாம், ஆந்திர பிரதேஷ், பீகார், குஜராத், கர்நாடகா, கேரளா, ஜார்க்கண்ட், இது நம்ம ஒரிசா, அப்புறம் சத்தீஸ்கர், இப்படி போட்டு உங்களுக்கு வந்துட்டு 24 ஸ்டேட்டில் மல்லர்னு ஜாதி இருக்குங்களே தலைவரை. மல்லர்னு பேரே ஜாதி இருக்குது. அது மல்லருடைய தலைவர்கள் பேர் குடும்பம் தெரியும் உங்களுக்கு. குடும்பம் ஜாதி குறும்பின் பேர் இருக்காங்க. இப்போ இந்தியா முழுவதும் தேர் லைக்கிங். எங்கேயுமே தேவேந்திர ஒன்றும் பேர் வைக்கல, வேளாண் பேர் வைக்கலையே. அப்போ இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த இனத்தை வந்து இந்த இவங்கள ஒதுக்கி செப்பரேட்டாகி ஒதுக்கி அந்த ஆர்எஸ் கையில் எடுத்துக்கணும். சூஸ் இந்திரன் இந்த வார்த்தை. அப்போ அந்த தேசிய ஆர்எஸ்எஸ்க்கு இதில் என்ன பலன்? இப்போ வந்து தேவேந்திர குல வேளாளருங்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து வரலையா? ஆர்எஸ்எஸ் திணிச்சு இருக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் ஏன் இழுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்திரன்கிறது இந்து மதம், இந்து கடவுள். தேவேந்திரன் இந்து கடவுள் தெரிஞ்சது. ஆர்எஸ்எஸ் கோட்பாடு இந்து மத கோட்பாடு தான். பள்ளர்கள் என்று சொல்லப்படுகிற மல்லர்கள் இந்துக்கள் அல்லையா? முதல்ல வந்து ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து அவர்கள் வந்து சுத்தமான சைவ மதம். முருகனை இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க, மல்லாண்டவர்னா யார்? சிவனுக்கு பேர். சிவனுக்கு மல்லாண்டவன் பேர். இந்த தெலுங்கு பிராமணம் வந்தப்போ சிவன் கோயிலில் மாற்றுறாங்க. அதாவது அது பேர் மல்லாண்டவன் கோயில்னு பேர். திருச்சி, கரூர், நாமக்கல், சேலத்தில் வந்து இந்த பள்ளர் குடியிருப்பு வர மல்லர் குடிப்பில் வந்து இந்த மல்லன் கோயில் இல்லாத இடமே கிடையாது. எல்லா ஊர்லையும் மல்லன் கோயில் இருக்குது. இந்திரனுக்கு எங்கேயும் கோயிலுமே கிடையாது, இவனு இந்திரன் கும்பிடுறதும் கிடையாது. அதே மாதிரி முருகனை எடுத்துக்கிட்ட முருகனை மல்லன்னு போட்டிருக்காங்க. திருவுராற்றுப்படையில் செருகில் ஒருவன் பொறுவீரல் மல்லர் தெளிவாக போட்டிருக்கு. தேவேந்திரன் போட்டு வைக்க ஏன் அவர்கள் மல்லர் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மல்லாண்டவன் முருகன் ஏன் சொல்ல மாட்டேக்காங்க? சொல்லணும் இல்லையா? அப்போ இதை வந்து மக்கள் மத்தியில் இருட்டடி பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இதை முன்னேற்ற காரணம்னா இவங்க வந்து பேஸ்ட் ஆன் ஆர்எஸ்எஸ் அண்ட் ஒன்று பிஜேபி. ஏதோ அவங்க வந்து கிருஷ்ணசாமி ஏன் செய்யறாருன்னு நினைக்கிறீங்க? உள்ள விழுந்தாங்க. இவங்க வந்து அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறத மன்னிக்கக்கூடியது. ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய காலத்தில் வந்து இந்த இதுக்குள்ளே போகலை, அவங்க போகாமல் வந்திருக்கலாம். ஜான் பாண்டியன் சார், ஜான் பாண்டியனுக்கு மல்லர்னா என்னன்னே தெரியாது. கிருஷ்ணசாமி மல்லர்னா என்னன்னே தெரியாது. இப்போ ஜான் பாண்டியன் அவர்களுடைய கள பங்களிப்பு அதை வந்து யாருமே மறக்க முடியாது. தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் ஒரு கட்டத்தில் வந்து தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரே வந்து முதல்ல தேவேந்திர குல வேளாளர், அது பட்டியல் வெளியேற்றம் இதெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் தான். அதுக்கு பிறகு மாறுறாரு. ஒரு தமிழ்நாட்டில் வந்து அதாவது ரொம்ப மிக 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 அழுத்தப்பட்ட ஜாதி வந்து 3 ஜாதி தமிழ்நாட்டில். ஒன்று மல்லரை பல்லரை பேர் மாற்றம் செய்து அழித்து வைக்காங்க, அதை பறையர்குடி. அடுத்தது வந்து நாடார்குடி. இந்த 3 தான் அவங்க சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 தான் என்னுடைய பார்வைக்கு சேர சோழ பாண்டிய மன்னருடைய பேக்ரவுண்ட் அந்த வாரியஸாக இருப்பான்னு என்னுடைய எண்ணம். ஏன்னா இதை மட்டும் அவங்க தொட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, தலபுராணங்களின் படி இந்த 3 சாதிகள் தான் தமிழ் மன்னர்களுடைய வழித்தோன்றல் இருக்க முடியும். ஏன்னா 3 தான் அவங்களை ரொம்ப அழுத்தி இவங்களை நாசப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி 18 தொழில் மக்கள் தமிழ் குடியில் இருக்காங்க. அவங்க வந்து பிழைக்கிறதுக்காக வேண்டி அவங்களை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரியில் உள்ள நாடர்களுடைய போராட்டம், இவங்களுடைய போராட்டம், பறையர்கள் போராட்டம் இருக்குது. 1932 வரையில் வந்து ஆங்கிலேய ஒரு ரிப்போர்ட்